சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிட்டதுனால அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லைன்னு சொல்றீங்கல்ல. இப்ப விஜய் இன்னைக்கு ஒரு அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் கூட்டுறாரு. இதுவே ஒரு என்ன சொல்றது, மக்களை ஏமாற்றுகிற வேலை. கொஞ்சம் கடுமையான வார்த்தை தான். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 2 எம்பிக்கள் பண்ற சில்மிஷம் தான் இந்த கூட்டத்துக்கு காரணமே. யாருன்னு உலகத்துக்கு தெரியும். வெளிப்படையாக கேட்டுறேன். அதுல 3 பேர்னு சொன்னாங்க. காங்கிரஸ்ல 2 பேரு, பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாகூர் 2 பேரு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த சு வெங்கடேஷ் 3 பேரும் சேர்ந்து கேள்வி முடிச்சிடறேன். இந்த 3 எம்பிக்களும் சேர்ந்து திமுகவுக்கு இதுல செக் வைக்கலாம். திமுக ஸ்டாண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். காரணம், மத்திய அரசுடன் இணக்கமாக, பாஜகவுடன் இணக்கமாக திமுக செல்ல தயாராகி கொண்டிருக்கிறது என்ற ஒரு வரி செய்தி ரொம்ப பலமா அடிப்படுது. சோ இந்த நேரத்தில் இப்படி ஒரு கூட்டம் கூட்டினால் திமுக எம்பிக்கள் வருவார்களா வரமாட்டார்களா? வரலன்னா நம்ம அவங்க எக்ஸ்போஸ் பண்ணி பேசுவோம். இது ஐடியா. அப்ப இவங்களுடைய ஒருவேளை இவங்க பேரை சொன்னதுனால சொல்றேன், இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு தான் நீங்க இந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுறீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டுக்கு செய்கிற துரோகம். நான் இப்பவும் சொல்றேன், தமிழ்நாட்டின் நலன் என்று வருகிற போது தேசிய கட்சிகளை நம்பாதீங்க, நம்பாதீங்க, இடதுசாரிகள் உட்பட. ஏன்னா முல்லை பெரியாறுல அவங்களுக்கு இடைஞ்சல் இருக்கு. அந்த 2 ஸ்டேட் தான் அவங்களுக்கு, மற்றபடி நாடு முழுக்க காங்கிரஸ் பிஜேபிக்கு அது பொருந்தும். கேரளாவை எடுத்துக்கிட்டோம், நமக்கு ஏற்கனவே வாய்க்கா தகராறு இருக்கிறதுனால இடதுசாரிகளுக்கு அங்கேயும் சங்கடம் தான் இருக்கு. தேசிய கட்சிகளை நம்பினால் தமிழ்நாட்டுக்கு ஒருபோதும் நியாயம் கிடைக்காது. சரிங்க, அப்படி ஏற்கனவே திமுகவுக்கு கார்னர் பண்ண திமுக நிலைப்பாட்டு தெரிஞ்சுக்க. இங்க அனைத்து கட்சி சேர்ந்து தீர்மானம் நிறைவேற்றிட்டனால அனைத்து கட்சி கூட்டம் வெளியில தேவையில்லைன்னு சொல்றீங்களே. இன்னைக்கு நீங்க எதுக்காக அந்த ஆலோசனை கூட்டம்? தொகுதி மறுவரைக்காக. அந்த மசோதா இது வரைக்கும் வந்திருக்கா? என்னைக்கு தாக்கல், பார்லிமெண்ட்ல தாக்கல் பண்ணல. அதான் சொன்னேன், இது வரைக்கும் தாக்கல் பண்ணல. என்னைக்கு தாக்கல் பண்ண போறோம் சொல்லல. அந்த புது மசோதாவில் என்ன இருக்கோ சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன, நீங்க என்ன சாதிக்க போறீங்க, என்ன அவங்க சொல்ல போறாங்கன்னு தெரியாத போது நீங்க இந்த கூட்டத்தை எது கூட்டுறீங்க? அர்த்தமற்ற கூட்டம். இப்ப புரியுதா? ஆனால் தென் மாநில முதலமைச்சர்கள் கூட்டத்தையே ஸ்டாலின் கூட்டினார். தமிழ்நாடு அரசு அன்னைக்கு கூப்பிட்டுச்சு. ஏன்னா அன்னைக்கு மசோதா கையில் இருந்துச்சு. இவர்கள் எந்த மசோதாவை தாக்கல் பண்ண போறாங்களோ அந்த மசோதா கையில் இருந்துச்சு. அதுல தமிழ்நாட்டுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் நீங்க இடத்தை கூட்டுறீங்கன்னா தமிழ்நாடு பாதிக்கப்படும் நம்ம கிட்ட சொல்றதுக்கு ஆதாரம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில வாரங்கள் அது நாடாளுமன்றத்தை தாக்கல் பண்ணப்பட்டு தோக்கடிக்கிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி அமித்ஷா நேரம் சொன்னார், எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் கொடுங்க, நான் திருத்திட்டு வரேன்னு சொன்னார்ல. அந்த திருத்திட்டு வரேன்னு சொன்னதுல இப்ப திருத்தி வருதான்னு பார்க்காம இந்த கூட்டம் எதுக்கு? சரி, ஒண்ணு, அதே 2024 திமுக ஆட்சியில பிப்ரவரி 14 ஒரு தீர்மானமே போட்டாச்சு. தொகுதி மறுவரையே நாங்க எதிர்க்கல. அப்படி பண்றீங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணக்கூடாது, புரோரேட்டா பேசிஸ்ல பெர்சன்டேஜ் எல்லா மாநிலங்களுக்கும் 10% கொடுத்தா எங்களுக்கு 10% கூட்டுங்க, அதை வேணா பண்ணலாமே தவிர வேறு எந்த நிலைப்பாட்டையும் நாங்கள் ஏற்க மாட்டோம்னு இதே சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சோ தீர்மானம் நிறைவேற்றியாச்சுல, எதுக்கு அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம்? இப்ப பேப்பர் படிக்க வேண்டியது யாரு? காலையில் எந்திரிச்சு ஒழுங்கா பேப்பர் படிக்க வேண்டியது யாரு? எல்லாரும் தான். நீங்களும் தான், நானும் தான், முதலமைச்சரும் தான், நீங்கள் குறிப்பிட்ட 3 எம்பிக்களும் தான். அப்ப நீங்க யாரை ஏமாத்துறதுக்கு இந்த கூட்டத்தை நடத்துறீங்க? என்ன சாதிக்க போறீங்க? இதுல என்ன தீர்மானம் போட போறீங்க? இதுல நீங்க என்ன தீர்மானம் போட போறீங்களோ அது ஆல்ரெடி சட்டமன்றத்திலே போட்டாச்சு. தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணா நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு முதலமைச்சர்கள் மாநாட்டை கூட்டி தென்னிந்தியாவுக்கே நீங்க துரோகம் பண்ணாலும் நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு எல்லா முதலமைச்சரும் கூடி ஒரு தீர்மானம் போட்டாச்சு. இந்த கூட்டம் அப்போ கூட்ட வேண்டிய விஷயத்துக்கு நீங்க கூட்ட மாட்டீங்க, ஒரு அரசியல் காரணத்துக்காக நீங்க செய்யறீங்கன்னா நான் திருப்பி சொல்றேன், விஜய் அவர்களே நீங்கள் போய் சிக்காதீங்க. தேசிய கட்சிகளுடைய சதி வலையில் விஜய் சிக்க கூடாது. அது உங்களுக்கு அரசியல் ரீதியாகவும் நல்லதில்லை, தமிழ்நாட்டுக்கும் நல்லதில்லை.